தென்காசியில் இளம்பெண் குளியலறையில் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியான பால் வியாபாரி போலீசில் சிக்கினார். வெளிநாட்டில் வேலை பார்க்கும் நபரின் மனைவியை உள்ளூர் பால் வியாபாரி கொடூரமாக கொலை செய்தது ஏன்? தென்காசி மாவட்டம் அருணாச்சலபுரத்தைச் சேர்ந்தவர் முருகசெல்வி. இவரது கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் தனது 10 வயது மகனுடன் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் சம்பவத்தன்று விடிந்து நீண்ட நேரமாகியும் முருகசெல்வி வெளியே வரவில்லை. இதனால் பக்கத்து வீட்டில் வசிக்கும் அவரது தோழி ஒருவர், முருகசெல்வி எங்கே சென்றார், ஏன் இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என ஷாக் ஆகினார். உடனே அவரது வீட்டிற்கு சென்ற பொழுது முன்பக்க கதவு திறந்து கிடந்தது. சத்தம் போட்டும் வெளியே வராததால் உள்ளே சென்று பார்த்தபொழுது பேரதிர்ச்சி. குளியல் அறையில் முருகசெல்வி இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். அதை கண்டு பதறிப்போன அவரின் தோழி அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்து ஊர்க்காரர்களிடம் தகவலை சொல்லி போலீசாருக்கு போன் செய்துள்ளார். இதனையடுத்து விரைந்து வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த முருகசெல்வியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கணவர் வெளிநாட்டில் வசிக்கும் நிலையில் குழந்தையுடன் தனியாக வசித்து வந்த முருகசெல்விக்கு என்ன நடந்தது, யார் அவரை கொலை செய்தார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரித்தனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. சம்பவத்தன்று இரவில் இதே பகுதியைச் சேர்ந்த பால் வியாபாரியான சரத் என்பவர் கடும் பதற்றத்துடன் இருசக்கர வாகனத்தில் சென்றதாக ஊர்க்காரர்களில் ஒருவர் போலீசாருக்கு துப்பு கொடுத்துள்ளார். மேலும் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் செல்போன் டவரில் பதிவான மொபைல் எண்ணில் பால்காரர் சரத்தின் எண்ணும் மேட்ச் ஆகியுள்ளது. இதில் சரத்தை தூக்கி காவல் நிலையத்தில் வைத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த சரத் ஒரு கட்டத்தில் தன்னை விசாரித்த போலீசாரை அலறவிட்டுள்ளார். தனியாக வசித்து வந்ததால் நகைக்காகத்தான் முருகசெல்வியை கொலை செய்தேன் என கூறியுள்ளார். திட்டமிட்டு முருகசெல்வியின் வீட்டிற்குள் புகுந்தவர் கம்பியால் தலையில் அடித்து அவரை கொலை செய்து தாலி செயினை பறித்துக் கொண்டு ஓடி உள்ளார். இதனையடுத்து சரத்தை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நகைக்காக தனியாக வசித்து வந்த பெண்ணை பால் வியாபாரி சரத் கம்பியால் தலையில் அடித்துக் கொன்ற சம்பவம் தென்காசியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.